அதனால் ஆமாம், நாம் வந்து பயிற்சி மட்டும் முறையாக பண்ணணும். நம்ம வீட்டில் வயசானவங்க யாருன்னா இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க மெதுவாக செய்யணும். மெதுவாக, ரொம்ப அழுத்தி விட்றாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 மாத்திரைலாம் ரொம்ப சாஃப்டாக அழுத்தி விடணும். நல்லா எப்படி அழுத்தி நுட்பமாக இருக்கும் அவங்களுக்கு உடம்பு. ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது டைஜஷன் சிஸ்டம். இது வந்து வெறும் நம்ம உடம்புல டெண்டன் தான், வந்து எலும்பு இல்லை. அதனால் மெதுவாக, ஆனால் மெதுவாக அழுத்தணுன்றதுக்கோசரம் ரொம்ப இப்படி தொடக்கூடாது. உங்கள் அழுத்தம் உங்கள் காலுக்கு தெரியும், உங்கள் உணர்வுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஜிக்ஸாக், அந்த மாதிரி ஜிக்ஸாக் போங்க. இங்கே வரும்பொழுது அந்த முத்து தாமரை வர்மம் இருக்குது, இதனுடைய துணை வர்மம். அப்படியே ஜிக்ஸாக் இங்கே வரும்போது உங்களுடைய முழு பலத்தை கொடுங்க. இந்த இடத்துல கடினமான பகுதி, முழு பலத்தை கொடுத்துட்டு கடைசியில் அது பாருங்கள், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு இப்போ வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு 10 தடவை இந்த பாருங்க, இந்த பின்பக்கத்தினுடைய சென்டர் இந்த பாருங்க. கடைசியாக பயிற்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து 2 கட்டை விரல் இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். டெய்லி 2 கால்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது. மார்னிங் எழுந்தோன்னா மோஷன், ஃப்ரீ மோஷன். மலச்சிக்கல் லைஃப் லாங் நமக்கு வராது. இது மலச்சிக்கலுக்கான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, புரியுதுங்களா? ரைட். அப்புறம் என்ன பண்ணோம்? இப்போ தான் நீங்கள் கை காமிச்சிங்கல்ல, இந்த மெத்தட். இங்கே 8 விரல் கீழே வச்சுக்கணும், 2 விரல் மேலே வச்சுக்கணும். இது அழுத்தும் பொழுது சும்மா அப்படி தொடலாம் கூடாது. அழுத்தும் பொழுது பாருங்கள், கால் ஃபோல்ட் ஆகணும். உங்களுக்கு பாதம் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகணும். உள்ளங்கால் எப்படி ஃபோல்ட் ஆகுது பாருங்கள், இப்படி அழுத்தணும், ஃபோல்ட் ஆகணும், நல்லா அழுத்தணும். இப்படி அழுத்திட்டு வரணும். கீழே வந்து பித்தப்பை, மேலே வந்து முதுகுத்தண்டு, கர்ப்பப்பை, வித்துப்பை. இங்கே தான் இந்த ஒரு பெண்டு வருது தெரியுங்களா? காலில் ஒரு பெண்டு வரும். இந்த பெண்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு பெண்டு வரும். சிலருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களை நீங்கள் கேட்டு பாருங்களா, உங்கள் குழந்தையில நிறைய வாமிட் பண்ணுவாங்க, சாப்பிட்டாலே ஜீரணமாகாமல். இப்போ கூட அவங்களுக்கு எது கழிச்சிட்டு வருது, அந்த பிரச்சனைலாம் இருக்கும் ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு. இந்த பெண்டு வர இடத்துக்கு பேர் வந்து சக்தி கூரடங்கள்னு பேர். இந்த சக்தி கூரடங்கள், இந்த ஆர்ச்சி மாதிரி எல்லாருக்குமே கால் பாதம் கீழே படாமல் இருக்கும் பாருங்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் சக்தி கூரடங்கள்னு பேர். இந்த இடத்த எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு, குழந்தை இல்லை பிரச்சனை, ஆண்களுக்கு கவுண்டிங் சரியில்லை, மொட்டிலிட்டி சரியில்லை, அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஆண்மைத்தன்மை கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து சினை முட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓவர் பீடிங், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு, எல்லாத்துக்குமே எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இப்படி காலை வைக்க சொல்லிட்டு, அதைத்தான் நம்ம கால் பயிற்சியில் பண்ணுறது தான் வருமால ட்ரீட்மெண்ட் இப்படி தான் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த சக்தி கூரடங்களை உள்பக்கமாக இழுத்து விடுவோம். இப்படி இந்த மாதிரி நீங்கள் சக்தி கூரடங்கள் நல்லா கொடுத்துக்கிட்டிங்கன்னா யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை லேடிஸ் தவிர்த்துடலாம். ஆண்கள் ப்ராஸ்டேட் கிளாண்டு ஸ்வெல்லிங் இருக்குது, இல்லை வித்துப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு அது சரியாயிடும். அவ்வளோ அற்புதமான பாயிண்ட். பெண் ஜனன உறுப்பு சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் இது, இந்த இடம். அப்போ அதோட கனெக்டட் தான் இந்த கணுக்காலம். உங்களுடைய முழு பலத்தை கொடுக்கணும். சரி, வேறுமா இப்படி தொட்டிருந்தீங்கன்னா நோ யூஸ், புரியுதுங்களா? நல்லா அடுத்தது கணுக்கால் அழுத்தி விடுறோம். ரைட். அடுத்தது என்ன பண்ணுறோம்? கீழிருந்து மேலாக, நல்லா அப்படி என்ன மேலிருந்து கீழாக. கணுக்கால அழுத்தும் பொழுது கீழ்ப்பக்கமும் கொஞ்சம் ஒரு ட்ரை, கீழ்ப்பக்கமும் முட்டி அழுத்தணும். நீங்கள் 4 கீழே பாருங்க, கீழ்ப்பக்கம் பார்க்குறீங்களா? பாருங்க, வெளிப்பக்கம் பாருங்க. ஏன்னா கீழ் முட்டியில தான் கண்ணுக்கான வர்மம் இருக்குது, கண் புகைச்சல் வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. கண்ணு கேட்ராக் வராமல் பார்த்துக்கும், அதனால கீழையும் அழுத்தணும். வெளிப்பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தது போங்கயா, அடுத்த சைடு போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது இந்த போங்க போங்க, இன்னும் ஒன்று போங்க, இல்லை இன்னும் ஒன்று போங்க, இன்னும் ஒன்று போங்க. பாருங்க, இதில் பாருங்க, உட்புற கணுக்கால், வெளிப்புற கணுக்காலில் பாருங்க. வெளிப்புற கணுக்காலில் முதல்ல என்ன கொடுத்துருக்கு? மேலே நிணநீர். நிணநீர்னா என்னதுன்னு பார்த்தோம் காலையில், லிம்பயாட்டிக். இங்கே நிணநீர் சேர்ந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்? கேன்சர். பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி எங்கே வருது? வெளிப்புற கணுக்கால் கிட்ட வருது பாருங்க. அதுக்கு கீழே விதைகள் ஆண்களுக்கு, டெஸ்டிஸ், அதுக்கப்புறம் அண்டச்சுரப்பி பெண்களுக்கு. உட்புறம் பாருங்க, ஆண்களுக்கு ப்ராஸ்டேட், ஆண்குறி, பெண்களுக்கு யூட்ரேஸ். அதனால தான் நீங்கள் அழுத்தும் போது என்ன பண்ணணும்? அதை வெளிப்புறமாக அழுத்தணும். இப்போ எனக்கு மெடிடேஷனே வரலங்க, சரியாக உட்காந்தா மெடிடேஷன் வரமானது, மனசு ஓடிட்டே இருக்குன்றவங்க இந்த கணுக்கால் அழுத்தி விட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா மெடிடேஷன் நல்லா வரும். மெடிடேஷன் பண்ணுறது ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவேக்னிங் ஆஃப் குண்டலினி சக்தின்றாங்க.
குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய ஆற்றல் இந்த கணுக்கால் முட்டியில் இருக்க பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், தவம் வரணுனாலும் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் தவம் நல்லா வரும். இப்போ தவத்துக்கான டெக்னிக்ஸும் நம்ம பயிற்சியில் வச்சுருக்குறாங்க. இதை அழுத்திட்டு இப்படி மசாஜ் பண்ணுறீங்கல்ல, ஏன்னா அங்கே வந்து நூல்கண்டு முடிச்சுமா இருக்குது. அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க 7 கிளாண்டோட எண்டும் அங்கே தான் இருக்குது. அதை மசாஜ் பண்ணி விட்டுறணும். இப்படி நம்ம இப்படி சுற்றி விட்டுறோம். ஏன் சுற்றி விட்றோம்னா ட்ரைஜோமினால் நர்வ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கேருந்து நரம்பு கிளம்பி அப்படியே மூலாதாரத்துக்கு வந்து கன்னத்துக்கு வருது. பாருங்க, இந்த பாருங்க, நீங்கள் இங்கே மசாஜ் பண்ணுறீங்கல்ல, அழுத்தி விட்டுட்டு அதனுடைய பவர் எங்கே வருது பாருங்க, எங்கே வருது? கன்னத்தில் முக சுருக்கம் வராது, முகவாதம் வராது. நீங்கள் பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் உங்கள் வயசு உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ண ஸ்கின் டோனுக்கும் அவங்க ஸ்கின் டோனுக்கும் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் இருக்கும், நமக்கு சுருக்கம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம், டெய்லி கணுக்கால சுற்றிட்டு அழைச்சி விட்டுறதால. யோகிக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஸ்கின் டோன் நல்லா இருக்கும் ஜென்ரலாகவே. இன்னும் இது பண்ணுறவங்களுக்கு அந்த ட்ரைஜோமினல் நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா வேலை செஞ்சு கன்னத்தில் சுருக்கம் இருக்காது. பெராலிசிஸ், ஃபேஸ் பெராலிசிஸ் வராது, முகவாதம் வராது. இது மசாஜ் பண்ணுறதாலேயும் வராது, இது பண்ணுறதாலேயும் வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வளமூர்த்தி காலம்னு ஒரு வர்மம் இருக்குது. அது என்ன பண்ணோம், அடியை வாங்கி வச்சு இடம். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே, கன்னத்தில் அறியாத குழந்தைங்கள முதுகில் வேணும்னா அடி கன்னத்தில் அறியாதுன்னுவாங்க. இப்படி அடிச்சிட்டிங்கன்னா இந்த வர்மன் அப்போனா அந்த அடியை உள்வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பனிக்காலத்தில் அப்படி தூக்கி இழுத்து விட்டுடுச்சுன்னா முகம் என்னிடம், கண்ணு நிலக்கத்தி போய்டும், ஒரு முகம் இதாகிடும். ஒரு 50-40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ ஃபேஸ் பேராலிசிஸ் வந்தவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, கன்னத்தில் நிறைய அடி வாங்கியிருப்பாங்க சின்ன வயசில். இல்லை மேஜராக எங்கேயாவது விழுந்திருப்பாங்க, இங்கே அடிபட்டிருக்கும். அந்த அடி தாங்கி இந்த வர்மத்தில் வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணும். அதுக்கு தான் அந்த மசாஜ் பண்ணுறது. சரி, ரிவர்ஸில் போங்க, இன்னும் பின்னாடி இன்னும் ஒன்று வாங்க. ரைட், இப்போது அந்த இடத்த அழுத்தணும் இல்லையா? இன்னும் ஒன்று அடுத்தது வாங்க. அடுத்தது பாருங்கள், யூட்ரஸ். இதுதான் இந்த இடத்த நீங்கள் அந்த ஆர்ச் அழுத்துறீங்க பாருங்கள். இந்த இடத்த அழுத்தின்னு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஃபெலோப்பியன். பாருங்கள், அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து பாருங்கள், அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா யூட்ரஸ் ரிலேட்டட். எதுக்கு அப்படின்னா, யூட்ரஸ் பெண்களுக்கு கர்ப்பப்பை குறிப்பாக பீரியட்ஸ் எப்படி வருது நமக்கு, அந்த 13 வயசு ஆனவுடனே பியூபர்ட்டி பீரியடில் அந்த கருமுட்டை வந்து இங்கே வளர்ச்சியாகி நிற்கும் பாருங்கள். இது கருமுட்டை. இந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து இந்த ஓவரில் கிட்ட நிற்கும். இது நிற்கும் போதே என்ன ஆகுனா, இங்கே எண்டோன்மென்ட்ரியமில் ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த 5 நாள் வெயிட் பண்ணும். இப்போ பீரியட்ஸ் ஒருத்தருக்கு ஏப்ரல் 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மே 1 வருதுன்னா அன்னிலேருந்து 13ஆவது நாள், ஒரு சிலருக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி 14, குறிப்பாக மெடிக்கல் சயின்ஸ்னு சொன்னால் 14, 15, 16, 17, 18 இந்த 5 நாள் இங்கே வெயிட் பண்ணும். பெட்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த முட்டை உருவாகும் போதே இங்கே என்னிடும், இந்த பெட்டு ஃபார்ம் ஆகி நிற்கும். உள்ளே ஏதாவது செமன் வருதான்னு பார்க்கும், உள்ளே அந்த உயிரணுக்கள் வருதான்னு, ஆணுடைய விந்தணு உள்ள வருதா, அந்த ஸ்பெர்ம் உள்ள வருதான்னு பார்க்கணும். ஸ்பெர்ம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 days ஸ்பெர்ம் வரலன்னா என்ன பண்ணுன்னா, இந்த முட்டை என்ன பண்ணோம், அப்படியே தன்னை சதைச்சிக்கிட்டு ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வரும். இப்படி ட்ராவல் பண்ணும்போதே இங்கே இருக்க பெட்டு பிச்சுக்கிட்டு வெளியில் வரும். இதுதான் மென்சஸ் ஆகுறது நமக்கு. ஓகேங்களா? அப்போ மென்ஸ்ட்ரேஷன்றது நல்ல ரத்தம் வர்றதில்ல, இதில் இருக்கிற இந்த முட்டை, இதில் இருக்க தோல் இப்படி உறிஞ்சிட்டு வர்றது தான் மென்ஸ்ட்ரேஷனு. இந்த தோல் உறிஞ்சிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக ஸ்கின்னு பீல் ஆஃப் பண்ணி வரணும். சில பேருக்கு என்ன ஆகிடும்னா, அங்கங்கே பேட்சாக ஒட்டிக்கும், 2-3 இடத்துல ஒட்டிக்கும். திரும்ப மறுவாட்டி திரும்ப பெட்டு ஃபார்ம் பண்ணும்போது அந்த தோல் உருவாகும் போது திரும்ப போய் ஒட்டிக்கும். அப்படி மேலே ஒட்டி காஞ்சி போகிறது தான் ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம். நார்கட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். இப்போ பிச்சுக்கிட்டு வருது இல்லையா, வரும்போது சில பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் பிசிஓடி, நீர்க்கட்டி. இப்போ நம்ம கீழே விழுந்துடுறோம், இந்த செதை தேய்ச்சிக்கிட்டு போயிடுது. அப்போ இங்கே வெள்ளையாக என்ன மேலே சின்ன டாட்டாக தெரியும் பார்த்தீங்களா, ஒரு பபிள்ஸ் மாதிரி, அதுதான் பிசிஓடி. அது அப்படியே மறுநாள் பார்த்திங்கன்னா பக்கு கட்டி கலர் சேஞ்ச் ஆகும். அது அப்படியே மேலே ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுதான் ஃபைப்ராய்டு. அதில் கேன்சர் செல்ஸ் அதிகமாக இருந்தால் அதுதான் டியூமராக மாறுறது. அப்போ இந்த சர்க்குலேஷன் சரியாக நடக்கணும்னா நமக்கு என்ன பண்ணோம், நல்லா அழுத்தி விட்டு நல்லா தேய்ச்சி இது பண்ணோம். இது பாருங்கள், குழந்தை பிறக்கும்போது நமக்கு எப்படி இருந்தது யூட்ரஸ்ஸு, 4 வயசில் எப்படி இருக்குது, 8 வயசில் எப்படி இருக்குது, மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது இதை மாதிரி இருக்குது. இது வந்து ப்ரீ மெனோபாஸில் சுருங்கும், கடைசியாக இப்படி தான் சுருங்கும், இந்த அளவுக்கு சுருங்கணும். அப்போ யூட்ரஸ் ஒருத்தருக்கும் சுருங்கும் போது என்ன ஆகுனா, அதுதான் ப்ரீ மெனோபாஸ் சொல்கிறோம். அந்த மெனோபாஸ் பீரியடில் 36 வகையான வியாதிகள் வரும் பெண்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும். நம்ம பாட்டிக்கும் வந்தது, நம்ம அம்மாவுக்கும் வந்தது, நம்ம கொள்ளு பாட்டிக்கும் வந்தது, அவங்களுக்குலாம் நேரம் இல்லை.
இப்போ நமக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதால போட்டு ஐயோ தலைவலிக்குது, ஒத்த தலைவலி வரும், பிபி ஷூட்டப் ஆகும், சுகர் ஷூட்டப் ஆகும், முடி நரைக்கிறது, முடி நிறைய கொட்டுறது, குப்புன்னு வேத்து போகும், திடீர்னு குளிரும், உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், தோல்லெல்லாம் அங்கங்கே இச்சிங் சொரியணும் போல தோணும், சொரிஞ்சிட்டே குளிச்சா கூட நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதில் மூடு ஸ்விங் மாறி மாறி வரும். இதெல்லாம் எதுன்னா இந்த யூட்ரஸ் பாருங்கள், பிறந்தப்போ 4 வயசு அப்படி இருந்தால் அந்த அளவுக்கு சுருங்கணும். சுருங்குற வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தனித்தனியாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒன்றுத்துக்கும் மெடிசன் எடுக்கணும். இது வந்து ரொம்ப நார்மல், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக என்ன பண்ணணும், இது எனக்கு மெனோபஸ் பீரியட், நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் இதுலேருந்து நம்ம வெளில வர முடியும். அதுக்கு சிறந்த பயிற்சி இந்த காலை அழுத்தி விட்டு கணுக்கால சுத்தறது. நீங்கள் இதெல்லாம் அழுத்துனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு அது வந்துடும். அடுத்தது மூச்சு பயிற்சியில் வரும். அதெல்லாம் நெக்ஸ்ட் ரைட் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த காலை அப்படி அழுத்தி விட்டுட்டோமா, விட்ட உடனே கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து 5040 நரம்புகள் இருக்குது இந்த இடத்துல, இந்த கணுக்காலில். இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5040 நரம்புகளில் வந்து 40 நரம்புகள் இங்கிருந்து நேராக மூலாதாரத்தில் போய் லிங்க் ஆகும். அப்போது இதை நீங்கள் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதை தான் சொன்னது அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி. யாரெல்லாம் எனக்கு மெடிடேஷன் சரியாக வரலன்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இதை சரியாக பண்ணிட்டாலே நமக்கு மெடிடேஷன் சரியான முறையில் வந்துடும். 40 நரம்பு அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். மிச்சம் இருக்கிற அந்த 5000 நரம்புகள் தான் அந்த ட்ரைஜோமினால் நர்வஸ் சிஸ்டம் சொல்லி நம்ம கண்ணத்தோட தொடர்பனை விடும். இங்கே அழுத்தினா முகம் பொலிவு வரும். ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு எடுத்துரும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் நார்மலுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸ்கின் டோனை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். கன்னத்தில் உங்களுக்கு முகத்தில் வந்து இருக்கிற ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு சுருக்கம் வருதில்ல, தோல்லாம் சுருங்குதில்ல, இந்த சுருக்கத்தை குறைஞ்சபட்சம் 20 வருஷம் தள்ளி போடும். அது போருமா போகாதா? 20 வருஷம் தள்ளி போட்டால் போருமா இன்னும் ஒன்றுமா போருமா? ரைட், சந்தோஷம். 20 வருஷம் தள்ளி போடும். நம்ம ஃபேஷியல் பேக் கூட பண்ண வேண்டாம். எதை அழுத்திட்டா, இந்த இடத்த அழுத்திட்டா ப்ராப்பராக அழுத்தணும், நல்லா அழுத்தணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் காலை மேலே தூக்கி விட வச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், உட்புற கணுக்கால் இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க. உட்புற கணுக்கால்ல இருந்து ஒரு விரல் கீழே பாருங்க, என் காலை பாருங்க, உட்புற கணுக்கால் இதோ இருக்கா, இந்த கணுக்கால் என் காலை பாருங்க, அப்படியே ஒரே ஒரு விரல் இப்படி கீழே வச்சு அந்த இடத்துல உங்க கட்டை விரலால தொட்டு பாருங்க, உயிர் துடிக்கிறது தெரியும் பாருங்க. பின்னாடி பக்கம் கொஞ்சம் பின்னாடி, ரொம்ப அழுத்தக்கூடாது, ஒரு குழந்தையை தொடுற மாதிரி தொடணும். துடிப்பு தெரியும், சுற்றி வச்சு பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க, உயிர் துடிக்கிறது தெரியும் பாருங்க. யாருக்கெல்லாம் தெரியுது? எத்தனை பேர் தெரிஞ்சிச்சு? ரைட், தெரிஞ்சுட்டா அந்த இடத்து மேலே கட்டை வரல இப்படி வச்சுக்கோங்க. சாஃப்டாக அழுத்தணும். துடிக்கிறது தெரிஞ்சுனே இருக்கா? துடிக்கிறது தெரியும் பாருங்க. இந்த பாருங்க, இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவை நான் 1 2 3 சொல்லும் பொழுது குழந்தைய தொடுற மாதிரி, ஒரு பிறந்த குழந்தைய தொடுற மாதிரி பாருங்க, லைட் ப்ரெஸ் தொடணும், லைட் ப்ரெஸ் பண்ணுங்க. 1, கை எடுத்துடக்கூடாது அங்கேருந்து. 2 3 4 5 6, அந்த உயிர் துடிக்கிற இடத்துல 7 8 9 10 எடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்த 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி, அந்த காலுக்கான எனர்ஜி போய்டும், வந்துடும். அதுக்கு பேர் பூ நசுங்கா வர்மம்னு பேர். ஒரு கையில் பூவை கொடுத்தா நசுங்காமல் நம்ம எப்படி வச்சுப்போம், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொடுக்கணும். இது 2 கால்லையும் இருக்குது, 2 கால்லையுமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா 2 காலையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனர்ஜி கிடைக்கும். புரியுதா? கரெக்டாக புரியுதாம்மா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இதெல்லாம் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ கையை எப்படி பிடிக்கணும், காலை எப்படி பிடிக்கணும், காலை எப்படி பிடிக்கணும்? இல்லை சுற்றணும், இல்லை 15 ரொட்டேஷன் சுற்றுறதுக்கு, அது இல்லை மேடம். அது ஐயா கை மாற்றுங்க. ரைட்டு, அப்புறம் வெரி குட், அப்படி தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. பாருங்கள் எப்படி பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா 3 உயிரிடங்கள் பார்த்தோமா? இங்கே எங்கெங்கே பார்த்தோம்? சுண்டிகை இடங்கள், விருத்தி இடங்கள், உள்ளங்கால் வெள்ளை இடங்கள், 3த்தையும் இப்போ சேர்த்து பிடிக்கணும். பாருங்க, இப்படி பிடிச்சிடணும். பார்த்தீங்களா? ஹார்ட்டு மிச்சர் 2 இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ தான் ரொட்டேஷனை கொடுக்கணும். கீழே 5 மேலே 5 கீழே 5 ரொட்டேஷன் கொடுத்துட்டிங்களா? இப்போ கொடுத்து முடிச்சோன்னே அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ 3 உயிரினங்களையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம்.
இப்போ கையை எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? காலை அழுத்தணும். எப்படி அழுத்துவோம்? காலை எப்படி அழுத்துவோம்? பார்த்து வலிக்கு போகுது. நல்லா இழுக்கணும். பிடிச்சி பாருங்க, இப்படி பிடிச்சிங்க. நாங்கள் எங்கே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அந்த படத்தில் அந்த கோடு எங்கேருந்து ஒரு டாட் தெரியுது இல்லை? அந்த டாட் எங்கேருந்து காமிக்குது பாருங்கள், இங்கேருந்து காமிக்குதா? இப்படி தானே காமிக்குது. அது வரைக்கும் கை இப்படி வச்சுக்கணும். நான் எங்கே கை வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கேருந்து பாருங்கள், இந்த முதல் 4 விரல் அழுத்துறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 விரல் இது தான் சியாட்டிக்கா. கீழ் இடுப்பு வலிக்குது, காலையில் எழுந்தால் கால் இழுக்குதுன்னு சொல்கிறோம்ல, கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, கம்பெனியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, இந்த பிரச்சனைலாம் வருது இல்லை? ரைட், அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 4 விரல். நீங்கள் இந்த 4 விரலை இந்த இடத்துல நீங்கள் தினமும் நீங்கள் அழுத்தி விட்டாலே உங்களுக்கு கீழ் இடுப்பு வலி போயிடும். ஞாபகம் வச்சு. ரைட், 2வது 4 விரல் இருக்குல்ல, இதுதான் ஹெமராய்டு. அது கொடுத்துருக்கு பாருங்க. பைல்ஸு, பிட்சுலா, டாய்லெட் போனால் மோஷனில் பிளட்டு வருது, அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகிற இடம் இந்த 2வது 4 விரல். சரிங்களா? அடுத்தது 3வது 4 விரல், இதுதான் வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருள், நரம்பு சுற்றுதில்ல காலில், வெரிகோஸ் வெயின், அதுக்கு இந்த 3வது 4 விரல். 4வது 4 விரல் லங்ஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா, வீசிங், சைனஸ், டஸ்ட் அலர்ஜி, தொடர் டாப்லர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மூச்சு வாங்கும், வயசானா நமக்கு வந்து 1 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. மைட்ரல் வால்வு ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டாப்லர் ஸ்கேன் தான் எடுக்க சொல்லுவாங்க. காலில் ஸ்கேன் எடுப்பாங்க, உங்களுக்கு வந்து லங்ஸில் நோட்ஸ் தெரியும், எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு தெரியும். அது வராமல் இருக்கணும்னா அந்த இடத்த அழுத்தணும். அடுத்தது பெரிபெரல் ஹார்ட். 5வது 4 விரல் தான் 2வது இருதயம், பெரிபெரல் ஹார்ட். இதுதான். அப்போது இது கரெக்டாக 5 கம்பார்ட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது? ஸ்பைனல் கார்ட், சயாட்டிக்கா. 2வது என்னது? ஹெமராய்டு. 3வது என்னது? வெரிகோஸ் வெயின். 4வது லங்ஸு. 5வது ஹார்ட். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த 5யும் சொல்லணும். புரியுதுங்களா? இது எப்படி இழுக்கணும் பாருங்க, இப்படி உள்பக்கமாக நல்லா இப்படி இழுக்கணும். நடுவில் பள்ளம் விழும், நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த செதை பள்ளம் விழும். அந்த பிடிச்சி இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா வேஸ்ட்டு, எலும்புது. இங்கே தான் இழுக்கணும். அந்த கோடு போட்டுருக்கு பாருங்கள், அந்த கோடு இருக்கிற பக்கத்தில் இழுக்கணும். நம்ம நிறைய பேர் கையை எடுத்து போய் ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம். இதெல்லாம் எலும்பு இல்லை. எலும்பு அழுத்தி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இந்த மசிலை தான் நீங்கள் வந்து அழுத்தணும். புரியுதுங்களா? ரைட், அடுத்தது போங்க பாருங்கள். இல்லை ஒன்று பின்ன ஒன்று பாருங்கள். நீங்கள் இங்கே அழுத்தினீங்கன்னா பாருங்கள், ஹார்ட்டோட வால்வு காமிச்சிருக்கு பாருங்கள் பின்னாடி. அந்த பக்கம் காமிச்சது வந்து வெரிகோஸ் வெயின், இந்த பக்கம் ஹார்ட்டோட வால்வு காமிச்சிருக்கோம் பாருங்கள். புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட். இப்போ வந்து கிட்னி மசாஜ் பண்ண போகிறோம். கிட்னி மசாஜ் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்? கிட்னி மசாஜ் வஜ்ராசனத்தில் உட்காந்துப்போம். வஜ்ராசனத்தில் உட்காரும்போது ரைட்டு கால் கட்டை வரல எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணும். ஏன் ரைட்டு கால் கட்டை வரல மேலே இருக்கணும்? உயிர் ஓட்டம் வலமிருந்து இடம். குட். அதனால தான் ரைட்டு கால் கட்டை வரல முட்டி சேர்ந்துருக்கணும். காய்கல்பத்துக்கு தான் முட்டி பிரிச்சிருக்கணும். நம்ம பயிற்சிக்கு முட்டி சேர்ந்துருக்கணும். சரி, கிட்னி மசாஜ் எப்படி பண்ணுவோம்? கிட்னி 2 கிட்னியை நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி மேலே பிடிச்சிக்கணும். மேலே எப்படி பிடிச்சிட்டு பாருங்க. நீங்க நிறைய பேர் கிட்னியை பிடிக்க பாருங்க, அவங்கள பாருங்க. சில பேர் வந்து பாருங்க, இது கிடையாது. 8 விரல் ஸ்பைனல் கார்டோட நடுவில் வரணும். 8 விரல் முடியுதான்னு பாருங்க. மேக்சிமம் எவ்வளோ கை மேலே போகுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஏன் வரணும்னா, இந்த ஸ்பைனலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூனல் வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. பிரம்ம முடிச்சு எல்லாருமே அந்த காலத்தில் பூனல் போட்டிருந்தாங்க. பிரம்ம முடிச்சுன்னு ஒரு முடிச்சிருக்கும். அந்த முடிச்சு இங்கே உருத்தும், கரெக்டாக இங்கே தான் நிற்க வைப்பாங்க. இந்த இடத்துல பூனல் வர்மம் இருக்குது. இங்கே வந்து வாயு காலம்னு ஒரு வர்மம் இருக்குது. இந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பள்ளம் விழும். அந்த இடத்துக்கு பேர் வந்து கச்சை வர்மம்னு பேர். 2 பக்கமும் இந்த கச்சை வர்மம் எது கொடுப்பாங்கன்னா, பேக் பெயின் அதிகமாக இருந்தாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு டைஜஷன், நீங்கள் இப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வரும்போது இந்த வாயு காலத்தையும் இந்த பூனல் வர்மத்தையும் தேய்ச்சிங்கன்னா, இந்த சாப்பிட்டா எது கழிச்சிட்டு வந்துட்டே இருக்குங்க, நெஞ்சிலே இருக்குங்க, ஜீரணாக மாட்டேங்குது,
ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா வயிறு உபசம் ஆகிடும். அதுக்கெல்லாம் வந்து இந்த இப்படி தேய்ச்சிட்டு வரும்போது இன்னும் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணும். பேக் பெயினுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த கச்சல் வர்மம் சொன்னாங்களா, இதை ரொட்டேட் பண்ணுவாங்க. இது 3 தடவை இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி தேய்ச்சி விடுவாங்க பேக் பெயின். இப்போ நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிறதுனா இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பேக் பெயின், சியாட்டிக்கா ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அப்போ கிட்னி மசாஜ்ன்றது கிட்னியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பயிற்சி பண்ணி திருப்பூரில் ஒரு ஐயா 3 வேளை இந்த மாதிரி பண்ணி அவருக்கு கல் கரைஞ்சிருக்கு. லேசர் பிளாஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த கிட்னி மசாஜ் பண்ணாலே கல் கரைஞ்சி என்ன ஆகும், உங்களுக்கு கூட கொஞ்சம் உணவு முறையெல்லாம் எடுத்தாங்கன்னா யூரின்லேயே கொண்டு வந்துட முடியும். நம்ம நல்லா தேய்ச்சி விடணும், உங்கள் கை அழுத்தம் நல்லா அங்கே போகணும். சரிங்களா? இந்த இடத்துல குறிப்பாக இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல வாயு காலம்னு சொன்ன பாருங்கள், இந்த வாயு காலத்தை அழுத்தினீங்கன்னா, இங்கே அழுத்தினீங்கன்னா நேராக வந்து கணையத்துக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கும். சுகருக்கு சிறந்த பாயிண்ட்டு. நீங்கள் கிட்னி மசாஜ் பண்ணும்போது சுகருக்கு சேர்ந்தான் வருது, புரியுதுங்களா? அப்போ அந்த கிட்னியை நல்லா அப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். மேலிருந்து கீழாக 5 முறை கொடுத்துடணும். சரிங்களா? ரைட், குட். இப்போ நம்ம வந்து மணி 1:15 ஆகிடுச்சு. லஞ்ச் பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். லஞ்ச் பிரேக் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து